ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜே மாஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இவனுடைய கடைகளை வந்து அடித்து நொறுக்கிட்டாரு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த கடைகளை வந்து சரி பண்ணோம் அப்படின்றதுனால ஒவ்வொன்றத்தையும் வந்து பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்ருக்காங்க. ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க வந்து குமரன். அந்த சமயத்தில் விஜய் வந்து அந்த இடத்துக்கு வராரு. இந்த கோலத்தை பார்த்த விஜய்க்கு ஒன்றுமே புரியல. பயங்கர அப்செட் ஆனது மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து கடைக்கிட்ட வராரு. குமரனையும் வந்து நிவினையும் வந்து பார்க்குறாரு. விஜயை பார்த்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் விசாரிக்க நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி வந்து சொல்கிறாங்க நிவின். அதுக்கப்புறமா வந்து மன்னிப்பு கேட்குறாரு விஜய். என்னால தான் இதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ நீங்க எதுக்காக என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? என்னால தான் வந்து அந்த எவிடன்ஸ் கொண்டு வர முடியல. நான் தான் ரொம்பவே வந்து இதுவா இருந்துட்டேன், கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் என்ன பண்றாங்க, விஜய் பார்த்து வந்து சாரி கேட்கிறாரு. குமரன் எதுக்காக என்கிட்ட சாரி கேட்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும். என்னால் உங்கள் எல்லாருக்குமே கஷ்டம் இல்லை. ஒரு பக்கம் காவேரி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா போல, இன்னொரு பக்கம் நீங்கள் எனக்கு கஷ்டப்படுறீங்க. எல்லாம் அந்த பசுபத்தியால். அந்த பசுபத்தி மட்டும் இப்போ என் கையில் கடிச்சா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்பவே டென்ஷனாக பேசுகிறாரு. ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையாக இருங்க. என்ன பொறுமையாக இருக்கிறது? என்ன காரியத்தை பண்ணிட்டு போயிருக்கான் அந்த பசுபத்தியை? அந்த பசுபத்தியை நான் உண்டு இல்லைன்னு ஆக்க போகிறேன். என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கோவப்படுத்துகிற மாதிரி பேச ரெண்டு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க, சரி பொறுமையாக இருங்க, எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. முன்னாடி இந்த கடையை வந்து சரியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் வந்து முன்னாடி இருந்து விஜய் வந்து பண்ணுறாரு. ஆட்களை ஏற்பாடு பண்ணி அந்த ஆட்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, கடையை வந்து பழையபடி நீங்கள் மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே வந்து குமரன் சொல்கிறாரு, ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும், நாங்களே வந்து சரி பண்ணிக்கிறோம். அப்போது என்னையே ஏற்றுக்க மாட்டிங்களா? நீங்கள் என்னை ப்ரோன்னு கூப்பிட்றீங்களா? அப்போ எல்லாமே வாய் வார்த்தைக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காச்சு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் விஜய் சொல்கிறதன் மூலயமா வந்து கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நிவின் வந்து கேட்குறாரு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? அப்புறம் யார் கண்ணிலையாவது மாட்டிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து சொல்கிறாங்க. எனக்கு முதல் வேலையை அந்த பசுபத்தியை கண்டுபிடிக்கணும். அவனால் இன்றைக்கி எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி அவனை உண்டு இல்லைன்னு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியோடு வந்து பேசிகிட்டு இருக்காரு விஜய். சரி ஓகே ப்ரோ, நீங்கள் எப்படி இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, எனக்கு எல்லா விஷயத்தையும் வந்து காவேரி தான் வந்து சொன்னா போல். இன்னொரு பக்கம் காவேரி விஜயை பார்த்து எல்லா விஷயங்களையும் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வந்து சொல்கிறாங்க. இதனால் ரொம்பவே அதிர்ஷ்டர் விஜய். இந்த பசுபதி மேலே ரொம்பவே கோவத்தோடவும் இருக்கார். அவங்க மாமாவும் அக்காவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கடையை உருவாக்கினாங்க தெரியுமா? ஆனால் இந்த அளவுக்கு அந்த பசுபதி பண்ணிட்டாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் ஒருத்தங்க தாங்க. இன்றைக்கி நீங்கள், நான், மாமா, அக்கா எல்லாருமே வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலையை வந்து அனுபவிச்சுட்ருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த பசுபதி தான். இதுக்கு முன்னாடியும் வந்து அவன் நிறைய தடவை பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயங்களை வந்து அவன் வந்து பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் இந்த தடவை பாவம் மாமாவெல்லாம் கஷ்டப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே வருத்தத்தோடு வந்து சொல்கிறாங்க காவேரி விஜய் கிட்ட. இது எல்லாத்தையுமே கேட்டு ரொம்பவே வந்து டென்ஷனான விஜய் என்ன பண்ணுறாரு, கடையை பார்க்கணும் அப்படின்றதுனால கிளம்பி வந்த அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. வீட்டுக்கு இந்த விஷயத்தை பற்றி வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே தெரியாது. இது தெரிஞ்சால் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க கங்கா. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு குமரனும். ஒரு பக்கம் நிவினும் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பசுபதி வந்து தேடி அலையணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பசுபதி எங்கே போயிருப்பான் அப்படின்ற ஒரு குழப்பத்திலே வந்து இருக்கார் விஜய். உடனே நிவின் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அவன் ஸ்டே பண்ணுற இடம்லாம் எனக்கு தெரியும், அதனால் எனக்கு தெரிஞ்சு நம்ம அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாங்க. சரி உங்கள் கூடவே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிளம்புறாரு. குமரனும் வரேன்னு சொல்ல, இல்லை வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் ஒய்ஃபை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னாலும் வந்து குமரன் கேட்க மாட்டேன்றாரு. இல்லை இப்படி பண்ணால் அவனை சும்மா விடக்கூடாது, நானும் உங்கள் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, 3 பேருமே கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறமா பசுபதி வந்து கிடைச்சாங்களா, இதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து பசுபதி என்ன பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.